ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம ஹரே கிருஷ்ணா சேனல் மூலமாக மகாபாரத இதிகாசத்தை முழுவதுமாக முடிச்சிருக்கோம். அடுத்து ராமாயணத்தை ஆரம்பிக்கிறோம். மகாபாரதத்துக்கு எந்தளவு எல்லாரும் ஆதரவு தந்தையிலோ அதே ஆதரவை ராமாயணத்துக்கும் எதிர்பார்க்குறேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராமன்ற நாமத்துக்கே அப்பேற்பட்ட மகிமை இருக்குது. அந்த ராமாயணத்தை கேட்குறவாளுக்கும் படிக்கிறவாளுக்கும் அதை ஆற்றுல வச்சுருக்கவாளுக்கு கூட அவ்வளோ புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராமாயணத்தை நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். படிக்கிறவாளுடைய அறிவை நாடுறது மகாபாரதம்னும் அவளுடைய இதயத்தை தொடுறது ராமாயணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசனுடைய கடமைகள் என்னென்ன, மனுஷாளுடைய நெறிமுறைகள் என்னென்ன, பொதுவான தர்ம நியாயம், விதியினுடைய வலிமை, தர்மம், இதெல்லாம் அடங்கி இருக்கிற சூக்ஷ்மங்கள், யுத்த தர்மம், இது எல்லாத்தையும் நம்ம மகாபாரதத்தில் பார்த்தோம். அதே விஷயங்களை ராமாயணமும் எடுத்து சொல்கிறது. ஆனால் சூது, சதி, தந்திரம் போன்றவற்றுக்குள்ள மகாபாரதத்தில் இருக்கிற பங்கு அளவு ராமாயணத்தில் இல்லை. மாறா மகாபாரதத்தில் இல்லாத அளவு ராமாயணத்தில் தியாகம், பாசம், சுயநலம் இல்லாத வாழறது போன்ற பண்புகளை காட்டுற நிகழ்ச்சி நிறைய இடம்பெற்றிருக்கு. வெல்றதுக்கு தேவையான யோசனையை சொல்கிறது மகாபாரதம்னு சொல்லலாம். வாழறதுக்கு அவசியமான வழிகளை காட்டுறது ராமாயணம்னு சுருக்கமாக சொல்ல முடியும். இதயத்தை நெருங்கிறதுனால மகாபாரதத்தை விட ராமாயணம் தான் பலரும் அறிஞ்ச இதிகாசமாக இருக்குது. வியாசருடைய மகாபாரதத்தை பலர் விவரமாக எழுதியிருக்கா. ஆனால் அதை விட அதிகமானமாக ராமாயணத்தை தான் எழுதியிருக்கா. மகாபாரதத்தை பொறுத்தவரை வியாசபாரதம் தான் ஒரிஜினல்னு நம்ம பார்த்தோம். அதில் வில்லிபுத்தார் பாரதம், இன்னும் நிறைய பாரதங்கள் இருக்குது. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் தான் ராமாயணத்தில் ஒரிஜினல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக மகாபாரதத்தையாவது 1-2 பேர் தான் பார்த்தா. ஆனால் ராமாயணத்தை தொடாதவாளே இல்லை. நிறைய கவிகள் தொட்டு பார்த்துருக்கா. கம்பர், துளசிதாசர், ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், காளிதாசருடைய ரகுவம்சம், ஜெயின துறவிகளுடைய ராமாயணம், பௌத்த ராமாயணம், பாஸ்கர ராமாயணம், அக்னிவேசிய ராமாயணம்னு 20க்கும் மேற்பட்ட ராமாயண புஸ்தகங்கள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுறது. இப்படி பல ராமாயணங்கள் இருக்கிறதுனால வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத பல நிகழ்ச்சிகள் ராமாயண நிகழ்ச்சிகளாகவே பலர் மனசில் வேரூன்றி இருக்குது. ஜனகர் வசம் இருந்த வில்லை ஒடிக்கிறதுக்கு முன்னையே ராமனுக்கும் சீதைக்கும் இடையே பரஸ்பரம் அன்பு தோன்றிட்டதுன்னும், லக்ஷ்மணன் கிழிச்ச கோட்டை சீதை தாண்டின போது ராமனை அவளை அபகரிச்சுட்டு போனார்னும், ராமன் கொடுத்த ரங்கநாதர் விக்கிரகத்தை இலங்கைக்கு விபீஷணன் எடுத்துன்னு போனார்னும், குறித்த நேரத்தில் ராமர் அயோத்திக்கு வரவில்லைன்றதுனால தீயில விழுறதுன்ற தீர்மானத்தோட பரதன் தீ முட்டி அதில் விழப்போகிற நேரத்தில் தடுக்கப்பட்டார்னும், சீதை மேலே களங்கம் இருக்கிறதா சொல்லி ஒரு செலவு தொழிலாளி புகார் பண்ணினாருன்னு போன்ற நிகழ்ச்சிகள் வால்மீகி ராமாயணத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்ட வடிவில் தான் நன்னா பரவிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வால்மீகி ராமாயணம் தான். அதில் கம்பராமாயணம் பல இடங்களில் வால்மீகி ராமாயணத்துக்கு மாறுபட்ட செய்திகளை சொல்கிறது. அதில் கவித்திறனை நம்ம நிறைய பார்க்க முடியாது. கம்பருடைய கவிதை திறனையும் கவித்திறனையும். வால்மீகி எழுதினது வரலாறு. அதில் இடைச்செருகல்கள் இருக்கலாம். ஆனால் ஒரிஜினல்னு சொல்லப்படக்கூடிய நிர்மாணமான சாஸ்திரமாக வச்சுக்கக்கூடியது ராமாயணத்துக்கு வால்மீகி ராமாயணம் தான். அதுதான் அதிகாரப்பூர்வமாக எல்லாரும் ஏற்கக்கூடியதாக இருக்குது. மற்ற மதங்களில் இல்லாத ஒரு தனித்துவம் ஹிந்து மதத்துக்கு என்னென்னா, இறைவனை எங்கேயோ இருக்கிறவரா ஹிந்து மதம் எண்ணி பார்க்குறதே கிடையாது. நம்முள்ள ஒருத்தரா, எட்டக்கூடியவரா, எட்ட முடியாதவரா இறைவனை வைக்கவே இல்லை ஹிந்து மதம். அவதாரம்ன்ற தத்துவம் ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது. அவதாரம்ன்ற சொல்லுக்கே இறங்கி வர்றதுன்ற அர்த்தமாகுது. இறைவன் நல்லவாளை காக்கிறதுக்கும் பக்தாளை அருள் புரியறதுக்கும் துஷ்டாளை தண்டனை அளிக்கிறதுக்கும் இறங்கி வருவார், மக்களிடையே உலாவுவார்ன்ற நம்பிக்கை ஹிந்து மதம் நன்னா வலியுறுத்தி சொல்கிறது. மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ணர்ன்ற போன்ற அவதாரங்களை மகாவிஷ்ணு எடுத்தார்னு சொல்கிறது நம்ம மதம். அதனால் பக்தி வெள்ளத்தில் மூழ்கின பிரகலாதனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கிறதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தார். ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணினார். தேவ மனுஷ ரூபங்களை அப்போ ரெண்டும் கலந்து வச்சுட்டார் நரசிம்ம அவதாரத்தில்னு பார்த்தோம்.
இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமாய நமः.